ஓம் நம சிவாய. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமணம் ஆன பிறகு சட்டப்படி மனமுறிவு ஆகிற நபர்களோட ஜாதகம் எப்படி இருக்கும், அந்த ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும், சிஆர்பி மெத்தடில் இருக்கிற விதிகள் அந்த ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருதுன்னு பார்க்க போகிறோம். சிஆர்பி மெத்தடில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று, கிரகங்கள் எப்படி தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிற மெத்தேடு. அடுத்தது, விவாகரத்தான இந்த ஜாதகத்திற்கு கிரக விதிகள் என்ன, விவாகரத்தாகிறதுக்கான ஜோதிட விதிகள் என்ன, அதுவும் புதுசாக சிஆர்பி மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கிறது. எப்படி இந்த ஜாதகத்தில் பொருந்தி வருதுன்னு பார்ப்போம். இந்த ஜாதகம் பிறந்திருக்கிறது மிதுன லக்னம். லக்னத்தில் புதன் இருக்குது, சுக்கிரன் இருக்குது, 2ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, 4ஆம் இடத்துல செவ்வாயும், 5ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல குருவும் இருக்குது. 10ஆம் வீட்டில் சந்திரன், சனி, மாந்தி இருக்குது. 11ஆம் வீட்டில் கேது இருக்குது. இப்போ இந்த ஜாதகத்தில் மனமுறிவு ஏற்படுறதுக்கு சிஆர்பி மெத்தடில் சொல்லப்பட்டுள்ள விதிகள் என்ன அப்படின்னு சைடில் தெரிகிற ரெட் கலர் பாக்ஸில் இருக்குது, பாருங்கள். இதில் முதல் ரூல், 7க்கு செவ்வாய் தொடர்பு. அதாவது லக்னத்திலிருந்து 7ஆம் வீட்டிற்கு செவ்வாயோட தொடர்பு வரணும். அந்த தொடர்பு வரும் பட்சத்தில் மனமுறிவு ஏற்படுறதுக்கான ஒரு விதி மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே மிதுன லக்னத்திற்கு 4ஆம் இடம் கன்னி, அங்கே செவ்வாய் இருக்குது. இந்த செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்குது. இப்படி பார்க்கும்போது 7ஆம் இடத்திற்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு அர்த்தம். அடுத்தது 2வது ரூல், 2-8 தொடர்பு. இந்த மிதுன லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரன், 8ஆம் வீட்டு அதிபதி சனி, இவங்க 2 பேருமே சேர்ந்து மீனத்தில் ஒன்றா இருக்காங்க. அதாவது 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரனும் 8ஆம் வீட்டு அதிபதி சனியும் சேர்ந்து இருக்காங்க. அப்போ 2-8 தொடர்பாக இருக்குன்னு பொருள். 3வது ரூல், 6-7 தொடர்பு. இங்கே மிதுன லக்னத்திற்கு 7ஆம் இடங்கிறது தனுசு, அதன் அதிபதி குரு எங்கே இருக்காருன்னா 6ஆம் வீட்டில் இருக்குது. அப்போது 7-6 கனெக்ட் ஆகிருக்குன்னு எடுத்துக்கணும். 4வது ரூல், 7-8 தொடர்பு. இங்கே மிதுன லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி குரு விருச்சிகத்தில் இருந்து தனது 5ஆம் பார்வை மூலமாக 8ஆம் வீட்டு அதிபதியான சனி மீனத்தில் இருக்குது. அந்த மீனத்தில் இருக்கிற சனியை குரு பார்க்குறாரு. அப்போ 7-8 தொடர்பாயிருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது லாஸ்ட் ரூல், 2க்கு வதை, வைநாசிகம், வேதை நட்சத்திரங்களில் கிரகம் இருப்பது. இந்த 3மே பொருந்தி வரணும் அப்படின்னு இல்லை. 5வது ரூலில் இருக்கிற வதை, வைநாசிகம், வேதை 3மே வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதில் ஏதாவது ஒரு ரூல் வந்தால் போதும். இங்கே மிதுன லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரன். சைடில் தெரிகிற கிரக பாதசாரத்தை பாருங்கள். சந்திரன் இருக்கும் நட்சத்திரம் பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதுக்கு நேர் பக்கத்தில் கீழே பாருங்கள், உத்திரம் என்பது வேதை நட்சத்திரம். இந்த மாதிரி பூரட்டாதி நட்சத்திரத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி இருந்து அதன் வேதை நட்சத்திரம் உத்திரம், அதில் செவ்வாய் இருக்கு. இது போல வதம் நட்சத்திரத்திலேயோ அல்லது வைநாசிகம் நட்சத்திரத்திலேயோ அல்லது வேதை நட்சத்திரத்திலேயோ ஏதாவது ஒன்றில் ஏதேனும் கிரகம் இருக்கணும். கிரகம் இல்லாட்டி மாந்தி இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது லக்ன புள்ளி இருந்தால் கூட ஓகே. இந்த 5வது விதி மேட்ச் ஆகி வருதுன்னு அர்த்தம். அப்போது இந்த மாதிரி 5 விதிகளும் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அவங்க வாழ்க்கை முறிவில் தான் முடியும். அதாவது விவாகரத்தில் தான் முடியும். மன வாழ்க்கை கசப்பாயிரும். இது குழந்தை பிறந்த அன்னைக்கே இதை பார்த்த உடனே இதனுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம கணிச்சிடலாம். அல்லது புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தால் விவாகரத்து ஆனவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு 1 by 1 பொறுமையாக பாருங்கள். இங்கே சிஆர்பி மெத்தடில் சொல்லியிருக்கிற எல்லா விதிகளும் மேட்ச் ஆகி வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. திருச்சிற்றம்பலம்.